இப்படி இருக்கிறது அந்த விளக்கினுடைய அந்த திரியினுடைய ஒளிங்கிறது. அதிலேதான் உலகமே அடங்கி இருக்கிறதுன்னு சொல்றது. எப்படி? மூலதோ பிரம்ம ரூபாயா, அந்த மூலத்திலே அடிப்பகுதியானது இப்படி வருகிறது இல்லையோ அந்த இடத்திலே பிரம்மா இருக்கிறார். நடுவிலே பார்க்கும் பொழுது மத்தியதோ விஷ்ணு ரூபினேங்கிறார். நடுவில் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கருமையா தெரிகிறது அல்லவா, நாம் அந்த விளக்கினை ஏற்றுகிறோம் அல்லவா, அந்த விளக்கு திரியிலே இருப்பதும் லிங்கம் தான். அந்த திரியிலே ஒளிரக்கூடிய அந்த ஜோதி என்பது இருக்கிறது அல்லவா, அவை அனைத்துமே ஜோதிர் லிங்கங்கள் தான் என்று பெரியவா சொல்லியிருக்கார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தா, வீட்டில் பூஜை செய்வதற்கு பேட்டரி அல்லது மின்சாரத்தில் இயங்கக்கூடிய, பேட்டரி அல்லது மின்சாரத்தில் ஒளிரக்கூடிய குத்து விளக்குகளை பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். சர்வ நிச்சயமாக பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் அதற்கான பதில். பூஜை செய்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா, இப்ப பூஜை அறையிலே அலங்காரத்திற்குன்னு சொன்னா நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லலாம். ஒரு பூஜை ரூம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பூஜை ரூம்ல ஒரு பூஜை ஷெல்ஃப் வச்சிருக்கா, ஒரு மாடம் மாதிரி ஒண்ணு பண்ணி வச்சிருக்கா, இல்ல இப்ப ரெடிமேட்லயே இப்ப எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு பூஜை அலமாரி எல்லாம் விற்கிறது இல்லையா, அந்த மாதிரி ஒரு அலமாரி இருக்கு. அதை சுற்றி ஒரு பார்டருக்காக, ஒரு அழகிற்காக நம்ம ஒரு சீரியல் லைட் போடுறோம். அது மின்சாரத்துல இந்த பிளக் பாயிண்ட்ல கொண்டு போய் செவிட்டு அதுல ஒரு அடாப்டர் மாதிரி கூட ஒண்ணு இருக்கும். அதை சரி வச்சுட்டோம்னா அது பாட்டி லைட் அப்படியே பிளிக்காய் எரிஞ்சு 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 அணைஞ்சிட்டு இருக்கும் தெரியுமா, அந்த சீரியல் லைட்ஸ் எல்லாம். அந்த மாதிரி ஒரு அலங்காரத்திற்கு வேண்டுமானால் பயன்படுத்தலாம். ஆனால் இவர் கேட்டிருப்பது, இந்த நேயர் கேட்டிருப்பது எப்படி கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா, பூஜை செய்வதற்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. அப்ப பூஜை செய்யணும்னு சொன்னா விளக்கை ஏற்றி வைத்து நாம் அந்த விளக்கைத்தான் பூஜிக்க வேண்டும். விளக்கை ஏற்றி வைத்துனா என்ன அர்த்தம்? எண்ணெயோ அல்லது நெய்யையோ ஊற்றி அந்த விளக்கினை ஏற்றி அந்த விளக்கிலே இறைவனை ஆவாகனம் செய்து அப்படித்தான் பூஜிக்க வேண்டுமே தவிர, ஒரு பேட்டரி அல்லது மின்சாரத்திலே இயங்கக்கூடிய அதிலே ஒளிரக்கூடிய விளக்குகளை பூஜைக்கு சர்வ நிச்சயமாக பயன்படுத்த கூடாது. ஏன் சார், இதுல இருந்தும் வெளிச்சம் தானே வர்றது, அதுல இருந்தும் வெளிச்சம் தானே வர்றதுன்னு சொன்னா, பூஜைக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அங்கே இறை மூர்த்தங்களை ஆவாகனம் செய்ய வேண்டும். அப்படி ஆவாகனம் செய்வது என்பது ஆர்டிபிஷியலா, அதாவது செயற்கை முறையிலே வரக்கூடிய விஷயங்களிலே ஆவாகனத்தை செய்ய முடியாது. ஏன்னா செயற்கையா வர்றதுங்கிறது மனிதனால் உருவாக்கப்பட்டது. இப்படி இல்லையே சார், இந்த விளக்கு நம்ம குத்து விளக்குன்னு பண்ணா கூட அதுவும் மனிதனால் உருவாக்கப்பட்டது தானேன்னு சொன்னா கூட, அதே மாதிரி அங்க ஒரு எண்ணெய் அப்படிங்கிறது நம்ம ஊத்துறோம்னு சொன்னா கூட அதுவும் மனிதன் தயாரித்தது தானேன்னு சொன்னா கூட, அனைத்துமே விளைந்த பொருட்கள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஒரு விளைந்த பொருட்களை கொண்டு நம்ம அந்த விளை பொருட்களை இவர்கள் அதை எண்ணெயாக்கி அல்லது ஒரு பசுமாட்டினுடைய நெய்யிலே அந்த நெய்யை ஊற்றி விளக்கேற்றும் பொழுதுதான் அங்கே தெய்வீக சாநித்தியம் என்பது வரும். எலக்ட்ரிக்கல் லைட்ஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு பேட்டரியிலே ஒளிரக்கூடிய விளக்கு என்பது தெய்வீக சாநியத்தை ஈர்த்து தராது அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது இருக்கு. இது போக அந்த விளக்கொளி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நம்ம விளக்கு திரி அப்படிங்கிறத ஏற்றும் பொழுது அந்த திரியிலிருந்து எப்படி வருங்கிறத நம்ம பார்த்திருப்போம். எப்படி இருக்கும் அந்த திரி, லேசா உள்ள கருப்பு மாதிரி நமக்கு தெரியும். அந்த கீழ்ப்பகுதியானது இப்படி இருக்கும், அப்படியே மேல கொஞ்சம் நடுவுல பார்த்தோம்னா இப்படி அகண்டு இருக்கும், திரும்பி மேல போய் இப்படி ஏறும் தெரியுமா, மேல இப்படி ஏறுகிறது அல்லவா. இப்படி இருக்கிறது அந்த விளக்கினுடைய அந்த திரியினுடைய ஒளிங்கிறது. அதிலேதான் உலகமே அடங்கி இருக்கிறதுன்னு சொல்றது. எப்படி? மூலதோ பிரம்ம ரூபாயா, அந்த மூலத்திலே அடிப்பகுதியானது இப்படி வருகிறது இல்லையோ அந்த இடத்திலே பிரம்மா இருக்கிறார். நடுவிலே பார்க்கும் பொழுது மத்தியதோ விஷ்ணு ரூபினேங்கிறார். நடுவில் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கருமையா தெரிகிறது அல்லவா. விஷ்ணுவினுடைய நிலைமை எப்படி? கருப்பு, கார்மேக வண்ணன்னு தானே சொல்றோம் கண்ணனையே நம்ம. அப்ப அந்த கருப்பாக இருக்கக்கூடிய அந்த பகுதிதான் விஷ்ணு. மத்தியதோ விஷ்ணு ரூபினேன்னு சொல்லிட்டு அக்ரதக சிவரூபாயா, அந்த உயர்கின்ற இடம் இருக்கிறது அல்லவா, அந்த இடம் பளீர் என்று ஒளி வீசுகிறது அல்லவா, அந்த இடம்தான் சிவஸ்வரூபமாகவே பார்க்கப்படுகிறது. அது கிட்டத்தட்ட ஒரு லிங்கத்திற்கு சமானமாகவே பார்க்கப்படுகிறது. அந்த விளக்கு ஒளிங்கிறது இருக்கு இல்லையா, அது லிங்கத்திற்கு சமானமாகவே பார்க்கப்படுகிறது. அந்த ஜோதியிலேயே லிங்கம் என்பது இருப்பதால் தான் ஜோதிர் லிங்கம் என்ற பெயரிலே கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 12 ஜோதிர்லிங்கங்கள் இந்தியாவிலே உண்டு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். ராமேஸ்வரத்துல ஒரு ஜோதிர்லிங்கம் இருக்குங்கிறதையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், தரிசனமும் பண்ணியிருப்போம். ஆனால் மகாபெரிவா என்ன சொல்றான்னு சொன்னா, ஒவ்வொரு வீட்டிலுமே நாம் அந்த விளக்கினை ஏற்றுகிறோம் அல்லவா, அந்த விளக்கு திரியிலே இருப்பதும் லிங்கம் தான். அந்த திரியிலே ஒளிரக்கூடிய அந்த ஜோதி என்பது இருக்கிறது அல்லவா, அவை அனைத்துமே ஜோதிர் லிங்கங்கள் தான் என்று பெரியவா சொல்லியிருக்கா. உணர்ந்துதானே சொல்லியிருக்கா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்?
பூஜைக்கு உரியது என்று சொன்னால், நம்ம அந்த பூஜைக்கு ஏற்றது என்று சொன்னால் விளக்கினை கண்டிப்பாக ஏற்றித்தான் வழிபட வேண்டும். அது நெய் விளக்காகவும் இருக்கலாம், நல்லெண்ணெயை ஊற்றிய எண்ணெய் விளக்காகவும் இருக்கலாம். மொத்தம் விளக்கு திரிய போட்டுதான் ஏத்தணுமே தவிர பேட்டரி அல்லது மின்சாரத்திலே ஒளிரக்கூடிய அதனை ஜோதிர்லிங்கமாக கருத முடியாது. அது செயற்கையான பொருள் என்பதால் இயற்கையான பொருளில்தான் தெய்வீக சாநித்தியம் என்பது உண்டு. அதற்குத்தான் தெய்வீக சக்திகளை, இந்த அண்டவெளியிலே பறந்திருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்திகளை ஈர்க்கக்கூடிய அந்த ஆகர்ஷண சக்தின்னு சொல்றா இல்லையா, அப்படி வெளியிலே இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்திகளை ஈர்த்து அந்த இடத்திலே அந்த சாநித்தியத்தை பெற்றுக்கொண்டு அந்த நேர்மறை சக்திகளை நம்முடைய மனதிலே ஊடுருவ செய்யக்கூடிய திறன் என்பது விளக்கிலே ஏற்ற திரியின் மூலமாக ஏற்றக்கூடிய அந்த விளக்கிற்குத்தான் வரும். அதில் தான் நாம் பூஜையை செய்ய வேண்டும். மற்றபடி பூஜா ரூபினுடைய அலங்காரத்திற்காக வேண்டுமானால், அதை அலங்கரித்து வைக்க வேண்டும் என்பதற்கு வேண்டுமானால், பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும் என்பதற்கு வேண்டுமானால் நாம் அந்த பேட்டரியோ அல்லது மின்சாரத்தில் இயங்கக்கூடிய அந்த சீரியல் பல்புகளை பயன்படுத்தலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.